வெல்கம் டு குருகுலம் ஐஏஎஸ். டிஎன்யூஎஸ்ஆர்பி அதாவது எஸ்ஐ அண்ட் பிசி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே கொஞ்சம் மன உளைச்சலில் தான் இருப்பீங்க. ஏன் அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாம் வந்து இன்னும் பழைய ரிசல்ட் விடாமல் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக 2025 வந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸாம் வைக்காமல் இருக்குது. அதை தாண்டி ஏஜ் ரிலாக்ஸேஷன் சம்மந்தமான ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. அடுத்தது வந்து பிசி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து என்ன பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஒரு மன உளைச்சலாக தான் இருப்பீங்க. நீங்கள் வந்து அதெல்லாம் எதையுமே ஒரி பண்ணிக்காதீங்க. உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் வந்து கவனத்தை செலுத்துங்க. நாம் இதை பேஸ் பண்ணி நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ 2025 இந்த நோட்டிஃபிகேஷன் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிருந்தோம், ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தோம். சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 டெஸ்ட்டு. ஈச் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 140 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் கிட்டத்தட்ட 28 டெஸ்ட்டு ஃப்ரீ டெஸ்ட்டு நம்ம வச்சு முடிச்சிட்டோம். நம்மளுடைய டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலில் எல்லா கொஸ்டின் அண்ட் கீஸ் வந்து அனுப்பிட்டோம். தேவைப்படக்கூடிய மாணவர்கள் நம்மளுடைய டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிருக்கீங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இதை அடிப்படையாக வச்சு இப்போ வந்து அடுத்த பிசி நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதை பேஸ் பண்ணி நம்மளோட குருகுலம் ஐஏஎஸ் அகாடமி மூலமாக நியூ பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து இப்போ ஃபுல் காம்போவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பேட்சை கொடுக்க போகிறோம். அதாவது கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட்டு, மெட்டீரியல் வித் டிஸ்கஷன், இது எல்லாம் சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கோர்ஸ் நம்ம லான்ச் பண்ண போகிறோம். நம்மளுடைய வீடியோவை தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கான அடுத்தடுத்த அப்டேட் வரும். சரிங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாம், இது வந்து பார்த்தீங்கன்னா 2025 இதனுடைய அப்டேட் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எஸ்ஐ எக்ஸாமுக்கு ஆல்ரெடி பாஸ் பண்ண பசங்க. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2023 எஸ்ஐ ரிசல்ட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா ரீரிசல்ட்டுன்னு சொல்லுவாங்க. ரீரிசல்ட் எப்போ வரும், இது ஒரு கொஸ்டின். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2025 எஸ்ஐயோடைய எக்ஸாம் டேட்டு இது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. எப்பப்பா வந்து என்ன பண்ணுவீங்க, எக்ஸாம் வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரீநோட்டிஃபிகேஷன் வருமா, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டு என்ன, எப்போ கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? எக்ஸாம் பேட்டர்ன், ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமாக இருக்கும். இதை தாண்டி இந்த எக்ஸாம் டேட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி வந்துருச்சு, எப்போ தான் எக்ஸாம் வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் இருக்கும். இதை தாண்டி மூணாவதாக ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாம். சரிங்களா? அதாவது 2025 பிசி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது. சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோ தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் அப்டேட் ஒரு வீடியோவை நீங்கள் நினச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ 2023 எஸ்ஐ எக்ஸாம் நடந்துச்சு. சரிங்களா? அதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2024 ஒரு ரிசல்ட் விட்டாங்க. அப்புறம் வந்து அதில் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2025 ரீரிசல்ட் விட்டாங்க. நமக்கு நல்லாவே தெரியும் இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது. நமக்கு நல்லாவே தெரியும் என்னது, ரிசர்வேஷன் பிரச்சனை. சரிங்களா? இந்த ரிசர்வேஷன் இஷ்யூ, அதாவது ஜென்ரல் கோட்டாவில் போயிட்டு அதர் கேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போய் சீட் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாரி என்ன பண்ணிட்டாங்க, அதை பேஸ் பண்ணி ஒரு கவுன்சிலிங்கே நடத்தி முடிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த ரிசல்ட் தப்புன்னு சொல்லி திரும்ப வந்து ரீரிசல்ட் விட்டாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தப்புன்னு சொல்லி கேஸ் போட்டு இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு நபர் கமிஷன். சரிங்களா? சிங்கிள் பர்சன் ஒரு கமிஷன் பேஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அவங்களுடைய ரிப்போர்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இந்த ரிசல்ட் வந்து கூடிய சீக்கிரத்தில் இன்னும் ஒரு 10 நாளில் விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஐ திங்க் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் 2nd வீக் 3rd வீக்கில் வந்து இந்த ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கான ரிசல்ட்டுன்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஆகஸ்ட் மந்த்து கன்ஃபார்ம் வந்துடும். சரிங்களா? ஆகஸ்ட்டு இப்போ 2025 இருக்குல்ல, இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 2nd வீக் 3rd வீக்கில் வந்துடும். ஒரு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளில் வந்துடும், ஒரு நல்ல செய்தி வந்துடும் அப்படின்னு. ஓகேங்களா? ஆனால் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி வந்து நீங்கள் செலக்ட் ஆன அந்த லிஸ்ட்டில் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட் லிஸ்ட் விட்டாங்கல்ல, அதில் விட்ட ரிசல்ட்டில் செலக்ட் ஆன நபர்கள் இதில் சில பேர் வராமல் கூட இருக்கலாம். அதேமாரி இது வரைக்கும் அந்த ரிசல்ட்டில் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆன கேண்டிடேட்னு வராத நபர்கள் வந்து இப்போ புதுசாகவும் இது வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா இல்லையா? இந்த ரீரிசல்ட்டில் சில பேருக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும், சில பேர்த்துக்கு வந்து பார்த்தா துக்கத்தையும் கொடுக்குங்கிறது புரிஞ்சுக்கிங்க. இது ஒன்று. சரிங்களா?
சரி இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து இந்த மாதமே வரப்போகுது. இந்த மாதம் வரப்போகுது அப்படின்னா அடுத்த எக்ஸாம் என்னது, இதுக்கான ரிசல்ட் வந்த உடனே அடுத்து 2025க்கான எக்ஸாம் டேட் பற்றி என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா என்ன பண்ணிவிடுவாங்க, அடுத்த ப்ராசஸ் போயிடும். இந்த எக்ஸாம் டேட் வந்து எதை பேஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்து தான். சரிங்களா, என்னது சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்து தான். இப்போ வந்து இதனோட கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. சரிங்களா, ஸோ அப்போ இதனோட ஜட்ஜ்மெண்ட் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னா 2 விஷயம்தான். அதாவது ஓப்பன் கோட்டா, நல்லா கவனிச்சிக்கணும், ஓப்பன் கோட்டா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டா, இது 2 விஷயம் இருக்கா. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்து ஓப்பன் கோட்டா வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கோட்டா இப்போ வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து ஓப்பன் கோட்டாவுக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்துச்சு, ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு தனியாக ஒரு என்ன பண்ணாங்க, ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. டிபார்ட்மெண்ட் கோட்டா அப்படின்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் சர்வீஸில் 5 இயர்ஸ் இருந்தவங்க அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கோட்டா. சரிங்களா இல்லையா, அது ஒன்று. இன்னொன்று பார்த்தோன்னா வார்டு கோட்டான்னு சொல்லுவாங்க. அப்பா அம்மா போலீஸில் இருப்பாங்களா, அவங்களுடைய குழந்தைகள் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம், அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டான்னு சொல்லுவாங்க. இவங்களுக்குன்னு 20% வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஓப்பன் கோட்டாங்கிறது வந்து நார்மலாக டிகிரி முடித்தவங்க 21 வயது நிரம்பியவர்கள் எழுதுறவங்க தான் வந்து பார்த்தா ஓப்பன் கோட்டா. ஸோ இது வரைக்கும் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஐ எக்ஸாம் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டா வந்து தனி எக்ஸாமும் ஓப்பன் கோட்டா தனி எக்ஸாமும் மெயின் பேப்பர் வந்து தனித்தனியாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கேஸ் வந்து என்ன கேஸ் அப்படின்னா ரஞ்சித் சிங் கேஸ்னு ஒன்று நமக்கு நல்லாவே தெரியும். அந்த கேஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா எக்ஸாம் வந்து ஒன்றாவே வைக்கணும். என்னது, இந்த ஓப்பன் கோட்டா ப்ளஸ் டிபார்ட்மெண்ட் கோட்டா 2 மெர்ஜ் பண்ணி ஒன்றாவே வச்சுட்டு போயிடுங்க, எதுக்கு தனித்தனியாக வைக்கிறீங்க, தனித்தனி சிலபஸ் எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. சரிங்களா, இப்போ ஜட்ஜ்மெண்ட் எப்படி வரும் அப்படின்னா மெஜாரிட்டி வந்து 2ம் ஒன்றா வைக்கிற மாதிரி தான் வரும். ஓப்பன் கோட்டா அண்ட் டிபார்ட்மெண்ட் கோட்டா 2மே ஒன்றா வைக்கிற மாதிரி தான் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை பொழைச்சிப்போ, இந்த ஒரு டைம் மட்டும் என்னது ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் போட்டிங்க, இந்த ஒரு டைம் மட்டும் தனித்தனியாக நடத்திட்டு போயிடுங்க, இனி வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் ஒன்றா நடத்திட்டு போயிடுங்க இப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எதுக்கு சார் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2யும் மெர்ஜ் பண்ணி ஒரே எக்ஸாமை வைக்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஏன்னா பெட்டிஷன் அப்படி வந்து ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க. சரிங்களா, சரி எப்படி ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுதோ தெரில, எல்லாமே நீதி அரசருடைய கையில் தான் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இது ஜட்ஜ்மெண்ட் எப்போ வரப்போகுது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. சரிங்களா, இருந்தாலும் ஒரு கெஸ்ஸிங்கில் பார்க்கும் பொழுது ஜட்ஜ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னா உங்களுக்கு ஆகஸ்ட் எண்டு, சரிங்களா, அல்லது செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு வரலாம். சரிங்களா, சப்போஸ் அப்படி வந்தது அப்படின்னால் சரிங்களா 2ம் தனித்தனியாகவே எக்ஸாம் வச்சுக்கிட்டு போயிடுங்க, இத்தனை நாள் எப்படி நடத்துனீங்களோ இந்த ஒரு எக்ஸாம் மட்டும் தனித்தனியாக வச்சுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. சரிங்களா, இவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த அடுத்த ஒரு 30 to 40 நாள்லையே எக்ஸாம் வச்சுருவாங்க. எப்போ, இவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது ஆகஸ்ட் எண்டுனே கூட வச்சுக்கிங்க. ஆகஸ்ட் எண்டுலேருந்து ஒரு 30 நாள் போயிடுச்சுன்னா செப்டம்பர் எண்டு, அப்படின்னா அக்டோபரில் தான் எக்ஸாம் நடக்கும். சரிங்களா, அக்டோபரில் தான் எக்ஸாம் நடக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. 2ம் தனித்தனியாகவே வச்சுட்டு போயிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ஒரு எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னால். சப்போஸ் இல்லை நீங்கள் புது பேட்டர்னை ஃபாலோ பண்ணிக்கிங்க, இனிமேல் ஓப்பன் கோட்டா அண்டு டிபார்ட்மெண்ட் கோட்டா எப்படி இருக்கணும் ஒன்றாவே நடத்திட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நீதி அரசர் சொல்கிறாரு அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா புது பேட்டர்னை ஃபாலோ பண்ணும் பொழுது அவங்களுக்கு இன்னும் நாட்கள் அதிகமாகும். குறைஞ்சது ஒரு 60 to 80 நாட்களாவது தேவைப்படுது. சரிங்களா, குறைஞ்சதோ அவ்வளோ தேவைப்படும். சரிங்களா இல்லையா, அப்போ அதுக்கான எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நவம்பர் டிசம்பரில் தான் இருக்கும். சரிங்க, 2025 நவம்பர் டிசம்பரில் தான் எஸ்ஐ எக்ஸாம் இருக்கும். அதனால தான் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் தான் எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் வந்து நவம்பர் டிசம்பரில் எக்ஸாம் இருக்குங்கன்னு சொல்லி நம்புங்க. அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுங்க, நீங்கள் படிங்கன்னு தான் சொல்ல வரேன் நான். இப்போ புரிஞ்சு போச்சிங்களா, இதுதான் வந்து ஜட்ஜ்மெண்ட் பேஸ் பண்ணி இருக்கிறது. இப்படி தான் எஸ்ஐ எக்ஸாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் கேட்குறாங்க ரீநோட்டிஃபிகேஷன் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாய்ப்பே இல்லை, ரீநோட்டிஃபிகேஷன் வராது. அதாவது ஜட்ஜ்மெண்ட் வந்து எப்படி வந்தாலுமே இதை வந்து மாடிஃபை பண்ணி வரும், அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே மாடிஃபை பண்ணி வரும். சரிங்களா, ஓப்பன் கோட்டா ஒரே மாதிரியாக ஓப்பன் கோட்டாவும் டிபார்ட்மெண்ட் கோட்டாவும் ஒன்றா நம்ம எக்ஸாம் நடத்த போகிறோம்னு சொல்லி மாடிஃபை பண்ணி வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக யாராவது அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களான்னா வாய்ப்பே இல்லை. ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க மட்டும்தான் எக்ஸாம் எழுத முடியும். சரிங்களா, வேணும்னா நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அப்ளிகேஷனில் விண்ணப்பங்கள் செஞ்சுருப்பீங்கள்ல ஆன்லைன் எக்ஸாம்ஸ், சரிங்களா, ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன் அதை வந்து எடிட் பண்ணுறதுக்கு
ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஏன்னா ஓப்பன் கோட்டா டிபார்ட்மெண்ட் கோட்டா இருக்குல்ல, சில பேர் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டா மட்டும்தான் அப்ளை பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து திரும்ப வந்து எடிட்டபிள் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, ஓப்பன் கோட்டான்னு மாற்றிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் அப்படி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒழிஞ்சு ரீநோட்டிஃபிகேஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. புதுசாக யாருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க மட்டும்தான் எழுத முடியும். சரிங்களா? இதை தாண்டி இந்த எஸ்ஐ எக்ஸாம்லேயே ஏஜ், சரிங்களா, ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அதாவது வயது தளர்வு ஓரியன்டாக ஒரு கேஸ் வந்து போயிட்டுருக்கு. சரிங்களா? அதை பற்றி ரீசெண்ட் அப்டேட்டு எதுவுமே இல்லை. சரிங்களா? எப்படி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா பெருசாக பாசிட்டிவாக வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் 3 வருஷம் வயது தளர்வு கொடுக்குறாங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்கன்னு ஒரு கற்பனையாக வச்சுக்கிங்க. அப்படியே வச்சுக்கிட்டாலும் இப்போ இந்த 2025 வந்த எஸ்ஐ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனுக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்காது. சரிங்களா? இப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்தது எனக்கு வந்து இதில் அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கொடுங்கம்பீங்க. சரிங்களா? ஸோ அதனால் எதுக்கு பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணிவிடுவாங்க, அப்படியே கடந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பெருசாக என்ன பண்ண மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவ் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை, என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சரிங்களா? இப்போ இது புரிஞ்சு போச்சிங்கன்னா 2023 எஸ்ஐ 2025 எஸ்ஐ பற்றி ஓரளவுக்கு பேசிக்கான ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இவ்வளவு தான். இனிமேல் இதை பற்றி பெருசாக வந்து ஒரி பண்ணிக்காதீங்க, கண்ணை மூடிக்கிட்டு படிங்க, நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். சரிங்களா? இதை தாண்டி 2025 பிசி எக்ஸாம், இந்த பிசி எக்ஸாம் எப்போ சார் வரப்போகுது அப்படின்னா, அதாவது எஸ்ஐ தான் 1008 பஞ்சாயத்து இருக்குதுன்னு வச்சிங்களேன், பிசியில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. சரிங்களா? அழகாக ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் போட்டிருந்தாவே இந்நேரம் வந்து எக்ஸாம் நடத்தி முடிச்சிருக்கலாம். சரிங்களா? ஆனால் இப்போ வந்து எக்ஸாம் வந்து இதை நடத்த வேண்டிய கட்டாயத்துலையும் என்ன பண்ணுறீங்கிட்டு அரசாங்கமும் இருக்குது, டிஎன்யூஎஸ்ஆர்பி இருக்குது. ஏன்னா 2026 எலெக்ஷன் வரதால் அவங்க மேக்ஸிமம் அதுக்குள்ளார எல்லா ப்ராசஸும் முடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க ஒரு கவர்மெண்ட்டாக. சரிங்களா? இதில் என்ன அப்படின்னா இந்த பிசி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட், சரிங்களா, ஆகஸ்ட் இந்த மாதமே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் இப்போ வந்து பார்த்தோன்னா 18ஆம் தேதி கூட வரலாம். சரிங்களா? வரலாம் கூட ஆகஸ்ட் எண்டுக்குள்ளார இந்த நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு மேக்ஸிமம் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதேமாரி 10th குவாலிஃபிகேஷனில் வர இது நோட்டிஃபிகேஷனுங்கிறதால ஒரு பல்க் வேகன்சியாக கூட எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி சட்டசபையில் வந்து வேகன்சி சொல்லிட்டாங்க, ரொம்ப கம்மியான வேகன்சிஸ் தான். இருந்தாலும் எலெக்ஷன் 2026 வரதால் இதை பேஸ் பண்ணி இவங்க கண்டிப்பாக வந்து வேகன்சிஸ் அதிகமாக விடுவான்னு எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு நம்பிக்கை இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ ரீசெண்டாக வந்து டிஎன்பிசி குரூப் 4 இந்த குரூப் 2க்குலாம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, ரொம்ப கம்மியான வேகன்சி தான். கவுன்சிலிங் போகும்போது அடண்டம் 1 அடண்டம் 2 அடண்டம் 3ன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா வந்து போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. ஸோ ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி அதிகமான நபர்களுக்கு வேலை கொடுத்து ஒரு ஓட்டிங் ஒரு கவுண்டிங் ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஓட்டு வசூல் பண்ணுறதுக்கு ஒரு அரசாங்கம் முயற்சி பண்ணுவாங்க. அது ஒரு அடியாக கொடுத்துட்டா நீ மறந்துடுவில்ல, அதனால் கொஞ்சம் கொடுப்பாங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுப்பாங்க. அப்போ தானே கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதனால் நம்பிக்கையாக இருங்க. ஸோ எஸ்ஐ எக்ஸாமும் நடக்க தான் போகுது. ஆனால் நீ படிச்சிட்டியா, ரிவிஷன் பண்ணிட்டியா, நீ டாப் ரேங்க் வாங்க போறியாங்கிறது உன்னுடைய உழைப்பை பொறுத்தான் இருக்குது. அதே மாதிரி பிசி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இனிமேல் இந்த தேதியிலிருந்து படிக்க தொடங்குங்க, எல்லாமே பாசிட்டிவ் நடக்கும். நம்மளுடைய டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சீப் அண்ட் பெஸ்ட்டாக இது பண்ண போகிறோம். ஆன்லைன் கிளாஸு, பிடிஎஃப் மெட்டீரியல், பிடிஎஃப் கொஸ்டின், இதை தாண்டி ஆன்லைனில் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இந்த பேட்ச் நம்ம பண்ண போகிறோம். இதனோட டீட்டெயில்ஸ் அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.